ராமநாதபுரத்தில் கோவில் நில ஆக்கிரமிப்பு தொடர்பாக நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அதிகாரிகள் அமல்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாலிநோக்கம் கிராமத்தில் சாத்தப்பன் ஐயனார் கோவிலுக்கு சொந்தமாக நிலம் உள்ளதாகவும் இதனை சிலர் ஆக்கிரமித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஆக்கிரமிப்பு நிலத்தை அளவீடு செய்ய வேண்டும் என கடலாடி வட்டாட்சியருக்கு உத்தரவிட்டது. அதன்படி நீண்ட நாட்களுக்கு பின்னர் நிலத்தை அதிகாரிகள் அளக்க முயன்றனர். அப்போது அங்கு வந்த வாலிநோக்கம் முஸ்லிம் ஜமாத் நிர்வாகிகள் அதிகாரிகளை தடுத்து நிறுத்தினர். இதனால் அப்பகுதி மக்களுக்கும் முஸ்லிம் நிர்வாகிகளுக்கும் இடையே மோதல் ஏற்படும் சூழல் ஏற்பட்டது. கோவில் நிலம் உரிய முறையில் பாதுகாக்கப்பட வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓப்பனாக இருக்க ஏரியா, அந்த ஏரியாலாம் ஓப்பனாக இருக்கும்போது ஆடு மாடெல்லாம் உள்ளுக்கு வந்துடுமேன்னு சொல்லி 4 பக்கமும் பென்சிங் போட்டு ஒரு பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக கோர்ட்டில் ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்தோம். அந்த ஆர்டர் வாங்கிட்டு வந்த பிறகும் எங்களை வேலி வைக்க விட முடியாமல் கல் மட்டும் ஊனி வச்சுக்கிறோங்க, வேலியெல்லாம் வைக்கக்கூடாது, எங்கே இருந்தெல்லாம் வந்து சாமி கும்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி உள்ளூரில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஆட்களும் வந்து எங்களை தொந்தரவு செஞ்சாங்க. அதுபோக அவங்களுக்கு சப்போர்ட்டாக சம்மந்தமே இல்லாமல் இந்த ஊரில் உள்ள ஜமாத்து இருந்து வந்து எங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க. சிட்டா அடங்கலில் உள்ள உள்ளதை அளந்து கொடுத்து 4 பக்கம் கல் ஊனி ஃபென்சிங் போட்டுக்கணும்னு சொல்லி வலையெல்லாம் கட்டும்போது பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து மறித்து அதை கல்லுகள்லாம் பிடுங்கி போட்டு உடைச்சி வலையெல்லாம் சுருட்டி கிழிச்சு தாறுமாறாக போட்டாங்க.